ராஜேஸ்வரி பிரியா வழக்கமா ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறத நம்ம சாதாரண ஒரு நிகழ்வா பார்க்கணுமா இல்ல இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னு பார்க்கணுமா? அரசியல் நிகழ்வா தான் பார்க்கணும். இதை சாதாரணமா நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா இது இட்ஸ் ப்ரொசீஜர் தானே. ஒரு முதலமைச்சர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் இருக்கணும் யார் இருக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஸோ யாரை வேணாலும் உள்ள கொண்டு வரலாம், யாரை வேணாலும் வெளியில அவரு தள்ளலாம். அது அவருக்கு உண்டான உரிமை இல்ல. அது ஒரு சாதாரண நிகழ்வுல ஏன் பார்க்க மாட்டீங்க? இல்ல அது அதிகாரம்ங்கிறது கரெக்ட் தான். ஆனா இது எப்ப நிகழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும்ல. தேர்தலோட முடிவு வந்த பிறகு நிகழுது அப்படின்னா அதை சார்ந்து அந்த தேர்தல் முடிவை சார்ந்துதான் இந்த மாற்றம் அமைய போகுது அப்படிங்கிறதும் போது நம்ம கண்டிப்பா முதல்ல இந்த இன்னொரு விஷயத்த நான் உறுதிப்படுத்திக்கணும். நிஜமாலுமே அமைச்சரவை மாற்றம் நிகழப்போகுது அப்படிங்கறது உள்ளபடி நம்புறீங்களா? இல்ல அறிவாலயம் வரைக்குமே போயிட்டு தகவல்லாம் நிறைய பேர் நேரடி தகவல் கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மாற்றம் இருக்கு. நிச்சயமா மாற்றம் இருக்க போகுதுங்கிறத மாற்றுக்கிறதுல நீங்க குறிப்பிட்டது போலவே இப்ப இல்லைன்னா எப்ப அப்படிங்கிற மாதிரி கிச்சன் கேபினெட் வந்து தன்னுடைய மகனை வந்து எப்படியாவது துணை முதல்வராக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஏன்னா இப்ப இல்லைன்னா அப்புறம் வாய்ப்பு இருக்காது. அந்த நிலையில அப்புறம் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்தடுத்து ஆட்சி வரும், அடுத்தடுத்து அவங்க தேர்தல் வரப்போகுது, அவங்க வரப்போறாங்க, அடுத்த ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. அதனால அது குறித்து நம்ம பேச வேணாம். அவர்களுடைய குறிக்கோள் அவங்க மகனை வந்து அமைச்சராக இழந்துட்டாங்க, நிச்சயமாக இழந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப இதோட நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும்போது ஆட்சி இழந்துட்டாங்கிறத அவங்க நம்புறதுனாலதான் இந்த மாற்றமே நிகழப்போகிறது. இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக அவர் துணை முதல்வராக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குழு நம்ம பார்த்தோம். நம்ம ஏற்கனவே திமுக குழு போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த வேலையை முடிக்க முடியலன்னா அந்த வேலைக்கு ஒரு குழு அமைப்பாங்க. ஆனா இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே ஒரு குழு அமைச்சு யார் யாரெல்லாம் வேலை பார்க்கல, யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்ட செயலரெல்லாம் வேலை பார்க்கல, எந்தெந்த தொகுதியிலெல்லாம் வேலை பார்க்கலன்னு அதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இது உண்மையான இந்த இடத்துலதான் சந்தேகமே. அந்த குழுவாவது சரியா ஒர்க் பண்ணிருப்பாங்களா? ஏன்னா 1008 குழு போட்டு அவங்கெல்லாம் சரியா ஒர்க் பண்ணாங்களான்னு பாக்குறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. இப்ப இந்த குழு வேற போட்டிருக்காங்க. இவங்க சரியா ஒர்க் பண்ணிருப்பாங்களா? என்ன அடிப்படையில போய் உளவுத்துறையோட ரிப்போர்ட்டையும் பேஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சகோதரி குறிப்பிட்டது போல யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில வேலை பார்க்கல அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம ஒரு நற்பெயரை பெற்ற ஒரு சிலர், இந்த பிடிஆர் அவர் இருக்காருன்னா அவருக்கு வந்து என்ன துறை கொடுக்கறது, அவருக்கு இந்த துறை இல்லாம வேற துறை கொடுக்கணும், அதுக்கு எந்த துறை கொடுக்கலாம், அதற்கு யார்கிட்ட எந்த துறையை நம்ம பிடிங்கி கொடுக்க முடியும். சரி, ஓகே, பொன்முடி அவர்கள்ட்ட உயர்கல்வித்துறை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா இவர் கவர்னரை பார்த்துக்குவாரு. இது மாதிரியான பல திட்டங்கள், அவர்களோட திட்டங்கள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி திட்டங்களா இருக்கும்னா அதுல மிகப்பெரிய சுயநலம் இருக்கும், மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்கணும். இதுதான் மிக முக்கியமான திட்டங்கள். மக்களுக்காகத்தான அமைச்சரவையே. யார் நல்லா ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம், கட்சிக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு கொடுக்கலாம், ரெகக்னிஷன் யாருக்கு கொடுக்கணுமோ அங்கீகாரம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அது அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு தானே. அந்த இடத்துல தானே நம்ம திமுகவை எப்பவுமே பார்க்குறோமே. திமுகவுடைய ஒவ்வொரு முடிவுகளும் அவங்க குடும்பம் சார்ந்தும் அவர்கள் கட்சிக்கு வாக்குகளாகும் மக்கள் அனைவரையுமே வாக்குகளாக பார்த்து மறுபடியும் குடும்பத்துக்காக அப்ப என்ன உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் அமைச்சரவையில மாற்றம். அதாவது ஒரு 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 முடிவெடுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும்ல. அந்த பல காரணங்கள முதல் காரணமாக நாம அந்த துணை முதல்வரை ஆக்கணுங்கிறத எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தாற் போல இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அது இது, ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இது மாதிரிலாம் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கட்சி பிளவுபட கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கனிமொழி அவர்கள் என்ன அடுத்து முடிவெடுக்க போறாங்க, இவரை துணை முதல்வர் ஆக்கிட்டா அங்க அவர்களுடைய ஆதரவாளர்களும் அவர் சார்ந்த முடிவுகள் என்னவாக இருக்கும். பலர் சொல்றாங்க சீனியர் அமைச்சர்களுக்கெல்லாம் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக்குவது பிடிக்கல, இப்ப அதை நடத்தக்கூடாது, இப்ப நீங்க அதை செய்யக்கூடாது. சட்டமன்றத்திலே அவங்க தான் பேசுறாங்க. வெளியில உதயநிதி இல்ல, அடுத்து வரக்கூடிய அவருடைய மகனுக்கு கூட நாங்க நிக்கிறோம் அவரு சொல்றாங்க. நீங்க வெளியில பேசுறதை வச்சு நாம முடிவெடுக்க முடியாது. அவர்கள் கட்சிக்குள்ள என்ன நடக்குது, ஏன்னா வெளியில எப்போதும் பேசுறதும் அவங்க பேசுறதும் உள்ளுக்குள்ள பேசுறதும் வேற மாதிரி தான் இருக்கும். அரசியல்ல இது ஒன்றும் புதிது கிடையாது, நான் சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது, மக்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அவர்கள் வெளியில பேசுறது ஒண்ணு, அவங்க உள்ளுக்குள்ள முடிவெடுக்கிறது வேற ஒன்றாதான் இருக்கும். குறிப்பா இவரை துணை முதல்வர் ஆக்குறது விருப்பம் இல்லை. அதற்கு ஒரு கூட்டம், எல்லாருக்கும் சொல்லல, நீங்க சொல்றது போல அவங்க மகன் வரட்டும் பேரன் வரட்டும் யார் வந்தாலும் அவர்களுக்கு நாங்க அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிறோம்னு சொல்ற தரப்பும் இருக்காங்க. ஆனால் இதற்கு எதிராக
சீனியாரிட்டி படி வரணும் அல்லது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்க இந்த பொறுப்பை கொடுக்க கூடாதா, சமூக நீதி பேசுற இடத்துல நீங்க ஏன் இதை செய்யக்கூடாது, இது மாதிரியான பல கேள்விகளை அங்கங்க ஒருத்தர் பேசதான் தொடங்கி இருக்காங்க. இதுதான் இப்படித்தானே தொடங்கும். சரி, இப்ப திமுக அமைச்சரவையில இருந்த மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க பெண்களுக்கு இவ்வளவு அப்படி இப்படின்னு பேசுறீங்களே, ரெகக்னிஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்க அமைச்சரவையில் எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், வேற யாருக்காவது அவங்க கொடுக்கலாம், இல்ல கனிமொழி அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்தவங்களுக்கு கூட அவங்க கொடுக்கலாம் இல்லையா? அதற்காக கூட இந்த அமைச்சரவையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அது மாதிரி எங்கேயுமே பேச்சு அடிபடல. கனிமொழி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு அல்லது பெண்களுக்கோ கொடுப்போம்னு எங்கேயுமே பேச்சு அடிபடல. பேச்சு அடிபடுறது மதிவேந்தன் அவர்களை நீக்க போறாங்க, அவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த, அப்ப அவருக்கு பதிலா அதே சமூகத்தை சேர்ந்த சங்கரன் கோவில் எம்எல்ஏவுக்கு கொடுக்கலாம், அமைச்சர் பதவி கொடுக்கலாம். இதெல்லாம் அங்க பேசப்படுகிற அடுத்தடுத்து யார் அப்படிங்கிற லிஸ்டையும் அவங்க வச்சுக்கிட்டு இப்ப நீக்க போறாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களே, ஒரு அமைச்சர் வெளியில இன்னொருத்தருக்கு அமைச்சராக உள்ள வாய்ப்புன்னா அப்ப ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க, ஒருத்தர் சரியா செயல்படலையா அவங்கள தூக்கி அந்த பக்கம் போடு, நல்லா செயல்பட ஆர்வத்தோடு இருக்காங்களா அவங்கள தூக்கி உள்ள போடு அப்படின்னு அதை எடுத்துக்கணும். ஏன் அப்படி எடுத்துக்க மாட்டீங்க? அதாவது சரியா செயல்படல அப்படிங்கறத நீங்க மக்களுக்காக சரியா செயல்படலையா அல்லது கட்சிக்கு சரியா செயல்படலையா, இதைத்தான் நாம பிரிச்சு பார்க்கணும். அவங்க மக்களுக்காக சரியா செயல்படாதவர்களை நீக்கம் செஞ்சு மாற்றம் செய்யறாங்கன்னா எல்லாருமே பாராட்டலாம், அது இயல்பானது, நடக்கிறது, எல்லா ஆட்சிகளிலுமே நடக்கக்கூடியது, அதை யாரும் மறுத்து நம்ம எதுவும் பேச போறது இல்லை. ஆனா அவர்களுக்கான ஒரு அவர்களுக்கு ஏற்றவர்களாக இருக்காங்களா? இன்னைக்கு 30,000 கோடின்னு பேசின உடனே அவரை நீக்குறாங்கன்னா இது யாருக்கு பிரச்சனையானது? உதயநிதி அவர்கள் குறித்து பேசினதுனால அவர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிதான் பிடிஆர் அவர்களை துறை மாற்றினாங்க. அவர் மேல ஏதாவது ஒரு அலிகேஷன் இருக்கா, ஏதாவது புகார் இருக்கா? இல்ல. அப்ப அவர்களுடைய அவங்களுக்கு இடையூறு வருதா, அவங்களை மாத்தணும், அதுலதான் குறிக்கோளா இருக்காங்க. அல்லது இளைஞர் அணியா இவரோட சார்பில் உள்ளவங்கள ஒரு 2 பேரை புதுசா அமைச்சராக்குவோம், அப்பதான் இவர் துணை முதல்வராகி வரும்போது இவருக்கு ஒரு ஆதரவு உருவாகும். ஆனா 2 முறை அமைச்சரவை மாற்றுறாங்க இல்லையா? அந்த 2 முறையில முதல் முறை என்ன பண்ணாங்க, ராஜகண்ணப்பன் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம், அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்த அதிகாரியை இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற காரணத்தை சொன்னாங்க. அதே போல நாசர் அவருடைய பதவியை மாற்றி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அவர் இந்த கல் எடுத்து அடிச்ச விவகாரம், நிறைய பிரச்சனைகள் ஆவின்ல இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால மேநாதனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரு உதயநிதிக்கு அமைச்சர் பொறுப்பும் கொடுத்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நிர்வாக ரீதியில என்ன நடக்கணுமோ அதை தானே இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஏன்? நிர்வாக ரீதியாக பண்ணணும்னா இன்னுமே அவங்க நிறையவே செய்யணும். இப்ப ஒரே நபருக்கு 2 துறை கொடுக்கும் போது அந்த துறையோட நிலை என்னன்னு கூட அவர்களால விளக்கமாக பேச முடியாத நிலையில இருந்ததை நாம பார்த்தோம், மக்களாக நாம பார்த்தோம். ஒரு துறையை இப்ப உண்மையாகவே நிதித்துறையை மாற்றி கொடுக்கும் போது அது எவ்வளவு இடையூறு மாநிலத்திற்கு ஏற்படுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. அதனால இவர்கள் நிர்வாக அடிப்படையில மாத்தினாங்கிறதுனால இல்ல, இப்ப ஓப்பனா கல்லால அடிச்சது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப சரி, அதற்கு இப்ப இருக்கிற லிஸ்ட்லயுமே அவர் இருக்காரு. இப்ப அடுத்ததாக செஞ்சி மஸ்தான் அவர்களை நீக்கம் செஞ்சுட்டா அந்த லிஸ்ட்ல இருக்கிறது ஆவடி நாசர் அவர்களும் அப்துல் வஹாப் அவர்களும் தான் லிஸ்ட்ல இருக்காங்க. இவர்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது நான் தான் சொல்றேன், அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தார் சபரீசன் அவர்கள் உட்பட அவர்கள் குடும்பத்தாரால அவர்கள் சிபாரிசு மற்றும் மாவட்ட செயலாளர்களோட சிபாரிசு இதன் அடிப்படையில தான் ஒரு லிஸ்ட் இருக்கே தவிர மக்கள் யாராவது இவர்களுடைய செயலோ இதுவோ பிடிக்கல, இவங்க நல்லா இந்த துறையில இன்னும் வேணாங்க, உண்மையாகவே இவங்களோட லிஸ்ட் இருக்கட்டும். நான் சொல்றேன், சாமானியர்ல ஒருத்தரா முக்கியமாக மாற்ற வேண்டிய அமைக்க வேண்டிய ஒரு துறையாக நான் காவல்துறையை தனி அமைச்சரகம் அமைங்கன்னு சொல்றேன். ஏன்னா முதல்வர் அவர் கையில வச்சுக்கிட்டு இந்த துறை ஒரு செயல்படாத துறையாகவே இருக்கு, செயல்படவே இல்ல. சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்கட்டும், போதைப் பொருள் புழக்கமா இருக்கட்டும், முதலமைச்சர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையை எப்படி கொடுப்பார்? செயல்படுவதற்கு இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல செயல்பட்டு இருந்துச்சுன்னா நாம சொல்லலாம். அவங்கள கைப்பாவையா வச்சுக்கிட்டு எந்த இடத்துலயுமே எங்க எங்க ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்காம இருக்கும்போது சாமானிய மக்கள்ல ஒருத்தரா நான் சொல்றேன், தயவு செய்து அந்த துறையை நீங்க மாத்தி கொடுங்க அப்படிங்கிறது என்னுடைய நிபந்தனையா வைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பத்தின் மூலமாக ஒரு ஆட்சி நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தமிழகத்துக்கு உருவாக்கும். திரும்ப உங்ககிட்ட வரேன். ரொம்ப சுருக்கமாக அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா தமிழகத்துக்கு மாற்றம் வருமா வராதா? தமிழகத்துக்கு எந்த மாற்றமுமே திமுக ஆட்சியில வராது.
சகோதரர் என்ன எதிர்ப்பு சொன்னாலுமே மக்கள் நலன் குறித்து நாம நிறைய விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். அதன் காரணமாகன்னு சொல்லி ஏதாவது ஒன்றை அவரால் சொல்ல முடியல. அவரே சொல்றாரு அமைச்சர் சரியில்லை அதனால மாத்துறோங்கிறாரு. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இல்ல இல்ல நாங்க வந்து புதிதா இணைக்கிறோங்கிறாரு. அவருக்கே ஒரு நான் சொல்லவே இல்லையே அமைச்சர் சரி, நான் எந்த இடத்துல பதிவு தெளிவாக இல்லைங்க. ஒண்ணு நான் இல்ல என்ன சொல்லிறேன், நான் சொல்லவே இல்லை. இருங்க சிவா, அமைச்சர் தவறு செய்தால் மாற்றுவோம்னாரு. நான் தவறு கேட்டேன் செய்தால் தானே தவறு சிறையில செய்யவில்லை அவர் இருந்தவரை இல்லையா? ஒரு நீங்க வார்த்தை நீங்க பதில் மாற்றலையே. சொல்லி பதிலே தான் சொல்லிட்டு இருங்க. சிறையில இருந்தவரே நீங்க மாற்றல. இன்னும் அருமையா மனோஜ் தம்பி நிறைய குற்றங்கள் நிறைய சொன்னாங்க. எல்லா துறை வாரியாக போக்குவரத்து துறையா இருக்கட்டும், நீர்வளத்துறையா இருக்கட்டும், இன்னைக்கு சிலந்தையாற்று குறுக்கு அணை கட்டுறாங்க. அவராக இன்னும் பல துறைகள்ல மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. அதற்காக நீங்க மாத்துறீங்களா? இல்ல. அப்ப நீங்க மாற்றுவது என்பது முக்கியமாக உங்க குடும்பத்துல உங்களோட இளவரசரை மகாராஜாவாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க மாற்றீங்க. அதற்கு என்னென்னலாம் காரணங்கள் சொல்ல முடியும்? அதற்கு ஏற்ற நபர்கள் யாரு? அதற்கு யாரு சப்போர்ட் பண்றா? இதை மட்டும் அடிப்படையாக வைத்து இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி, இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட உறுப்பினர்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோளாக சொல்றேன். தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நீங்க சுயமரியாதை, சமூக நீதி இதையெல்லாம் மையமாக வச்சுதான் நீங்க திமுகவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இன்னையோட கட்சியில இருந்து வெளியில வந்துருங்க அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன்.